ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா பிரிஞ்சி. அதற்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். சேமியா ஒரு 500 கிராம் வச்சுருக்கேன் பாருங்கள். 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு, புதினா 1 கப், கேரட் 1 கப், பட்டாணி 1 கப், பீன்ஸ் 1 கப். முதல்ல நம்ம சேமியா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம சேமியாவை அதில் ஆட் பண்ணணும். சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய்கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. அந்த தண்ணியிலே காய் வந்தால் போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம பிரிஞ்சி மசாலாவை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 10 லவங்கம், 2 பட்டை, நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை நம்ம கீரி போட்டுடலாம். அதில் இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளியை போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினாவை நம்ம சேர்த்துடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறிகளை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு மிளகாய் தூள், ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ வேக வச்ச சேமியாவை இதில் ஆட் பண்ணி பொறுமையாக கிளறி விடுங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயத்தாளை தூவி விடுங்க. இது தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான சேமியா பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.